வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். இது பார்ட் 8 வீடியோ. பார்ட் 7 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதுல 20 கேள்விகள் இருக்கு. 20 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. முதல் கேள்வி பார்த்தரலாம். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களுக்கிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ தமிழ் தென்ற திருவிக்கா, ஆப்ஷன் பி பெரியார், ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன், ஆப்ஷன் டி தாராபாரதி. தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களுக்கிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாராபாரதி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தாராபாரதி. இந்த தாராபாரதி நல்ல ஆசிரியருக்கான விருது, ராதாகிருஷ்ணன் விருதினை பெற்றிருக்கார். நல்ல ஆசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதினை பெற்றவர். தன்னுடைய புது கவிதைகள் மூலம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அப்ப டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வாங்கினவர் யாரு? தாராபாரதி. அவருடைய இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் தான். தன்னுடைய புது கவிதைகள் மூலம் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கார். அடுத்து இரண்டாவது கேள்வி. ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? ஜி.யு. போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்துள்ளார்? ஆப்ஷன் ஏ பிரெஞ்சு, ஆப்ஷன் பி கிரேக்கம், ஆப்ஷன் சி ஆங்கிலம், ஆப்ஷன் டி ஜெர்மன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆங்கிலம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆங்கிலம். ஜி.யு. போப் திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. திருக்குறளையும் மொழிபெயர்த்திருக்கார். ஜி.யு. போப் தனது 80வது அகவையில கிபி 1900 ஆண்டில் திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை வெளியிட்டார். எப்போ? 1900 80வது வயசுல 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கார். மூன்றாவது கேள்வி. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004, 2003, 2005, 2002. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆப்ஷன் ஏ 2004 அப்படின்றதா கரெக்டான விடை. மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி. குருக், மால்தோ, பிரகுயி என்பன ஆப்ஷன் ஏ தென் திராவிட மொழிகள், ஆப்ஷன் பி நடுத்திராவிட மொழிகள், ஆப்ஷன் சி நடுத்திராவிட மொழிகள், ஆப்ஷன் டி மேலை நாட்டு மொழிகள். குருக், மால்தே, பிரகுயி என்பது எந்த மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான்காவதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வட திராவிட மொழிகள். அப்ப குருக், மால்தோ, பிரகுயி அப்படின்றது வட திராவிட மொழிகள். அடுத்து ஐந்தாவது கேள்வி. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1786, ஆப்ஷன் பி 1806, ஆப்ஷன் சி 1856, ஆப்ஷன் டி 1886. ஜி.யு. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டாண்டு ஆப்ஷன் டி 1886. அப்போ திருவாசகத்தை எப்ப பண்ணியிருப்பாரு? 1900 பண்ணியிருப்பாரு, தன்னோட 80வது வயசுல. சரியா? நாலடியார் எப்ப ஆங்கிலத்தை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காருன்னா 1893. எப்போ? இதுல 3 கேள்விகள் ஜி.யு. போப்பை பத்தி பார்த்திருக்கோம். திருக்குறளை 1886 வெளியிட்டிருக்காரு. நாலடியார 1893 வெளியிட்டிருக்காரு. திருவாசகத்தை 1900 வெளியிட்டிருக்காரு. அடுத்து தன்னோட இறுதி காலத்துல புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் ஆகிய நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. அப்போ ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தது என்னன்னா திருவாசகம், நாலடியார், திருக்குறள். திருக்குறள் 1886, திருவாசகம் 1900, நாலடியார் 1893. அதோட தன்னோட இறுதி காலத்துல பதிப்பிச்ச நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, திருவருட்பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி ஆறாவது. துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது. இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடுக. ஆப்ஷன் ஏ கலையரிசி துணி தைத்தால், ஆப்ஷன் பி கலையரிசி தைத்தால் துணி, ஆப்ஷன் சி கலையரிசி என்ன தைத்தால், ஆப்ஷன் டி கலையரிசி துணியை தைத்தால். துணி கலையரிசியால் தைக்கப்பட்டது அப்படின்ற இதற்குரிய செய்வினை தொடரை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் டி கலையரிசி துணியை தைத்தால். அப்போ கலையரிசி துணியை தைத்தால் அப்படின்றது ஒரு செய்வினை தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. வா என்னும் வேறு சொல்லின் வினை எச்சத்தை கூறுக. வா அப்படின்றது ஒரு வேர்ச்சொல். சரியா?
அதோட வினை எச்சம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை வந்தானா, வந்து, வருதல், வந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தான் அப்பன்னா என்ன அப்படின்னா, வந்தான்றது வினை முற்று, வருதல் தள்ளு இருக்குல்ல தொழிற்பெயர், வந்த அப்படின்றது பெயரெச்சம். அப்ப வந்து அப்படின்றது ஈவு வந்துச்சுன்னா வினையெச்சம், ஆ வந்துச்சுன்னா பெயரெச்சம். அதுதான் வந்த பெயரெச்சம். அடுத்து 8வது கேள்வி, உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கயல்விழி, ஆப்ஷன் பி மலர்முகம், ஆப்ஷன் சி வெண்ணிலவு, ஆப்ஷன் டி தாமரை கண்கள். உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. இந்த 4ல எது உவமை தொகைக்கு பொருத்தமில்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வெண்ணிலவு. அப்போ வெண்ணிலவுன்றது உவமை தொகை கிடையாது. அப்போ கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள் இது 3 என்னது உவமை தொகை. உவமை தொகைனா என்ன அப்படின்னா, உவமையும் உவமேயம் இரண்டிற்கும் இடையே போல, போன்ற, அன்ன என்கிற உவமை உறுப்புகள் மறைந்து வருவதுதான் உவமை தொகை. அப்போ உவமை தொகைனா என்ன? உவமைக்கும் உவமேயத்திற்கும் நடுவுல போல, போன்ற, அன்ன அப்படின்ற உவமை உறுப்புகள் மறைந்து வருவது உவமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிச்சம் 3 என்னென்ன, எப்படி உவமை தொகை அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல கயல் விழின்னு கொடுத்துருந்தாங்களா, கயல் போன்ற விழி, போன்ற அப்படின்ற உவமை உறுப்பு. மலர் முகம், மலர் போன்ற முகம், போன்ற வந்திருக்கா, அப்போ இது உவமை தொகை. தாமரை கண்கள், தாமரை போன்ற கண்கள், போன்ற. அப்ப ஏன் வெண்ணிலவு வரல? வெண்ணிலவு அப்படின்றத வெண்மை கூட்டல் நிலவுன்னு பிரிக்கலாம். மை அப்படின்னு வந்தாலே அது என்னது? பண்பு தொகை. அப்ப வெண்ணிலவு அப்படின்றது என்னது? பண்பு தொகை. வெண்ணிலவு அப்படின்றது என்னது? பண்பு தொகை. அதனால அது உவமை தொகையா வரல. அடுத்து 9வது, பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் ஏ முடியரசன், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி சுரதா, ஆப்ஷன் டி மோகனரங்கல். யார் இதுல? பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாரு? ஆப்ஷன் பி வாணிதாசன். ஆப்ஷன் பி வாணிதாசன். அடுத்து 10வது கேள்வி, நூற்றாசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான கவிஞர் மீராவா, கவிஞர் சுரதாவா, கவிஞர் பெருஞ்சித்திரனாரா, மு மேத்தாவான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை கவிஞர் பெருஞ்சித்திரனார். கவிஞர் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. அடிக்கடி கேட்ட கேள்வி. கவிஞர் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம். சிறப்பு பெயர் பாவலரேறு. சோ பிற நூல்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பெருஞ்சித்திரனாரோட பிற நூல்கள் கொய்யாக்கனி, பாவிய கொத்து, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, கனிச்சாறு, பள்ளி பறவைகள், ஐயை, உலகியல் சொல்லியிருக்காங்க. அப்போ பிற நூல்கள் என்னென்ன? கொய்யாக்கனி, பாவிய கொத்து, என் சுவை என்பது, மகபுக வஞ்சி, கனிச்சாறு, பள்ளி பறவைகள், ஐயை, உலகியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கேள்வி, இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார்? ஆப்ஷன் ஏ உவேசா, ஆப்ஷன் பி ஜி.யு. போப், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி வீரமாமுனிவர். இதற்கு சரியான விடை என்னன்னு பாருங்க. இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யார்? தமிழ் மாணவன்றோன்னு நம்ம இவங்களெல்லாம் ஒமிட் பண்ணிடுவோம். இதுக்கு சரியான விடை ஜி.யு. போப்பு தான். அவர் தான் தமிழ் மாணவர். அப்ப தன்னோட கல்லறையில் எப்படி எழுத சொல்லியிருப்பாரு? அவரது விருப்பப்படி கல்லறையில் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இங்கே தமிழ் மாணவன் ஒருவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்றத எழுத சொல்லியிருப்பாரு. யாரு? ஜி.யு. போப். அப்போ இறந்தும் இரவாதும் வாழும் தமிழ் மாணவர், அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார், என்றும் வாழ்வார். யாரு? ஜி.யு. போப். ஓகேவா? அடுத்து 12வது கேள்வி, இதில் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி? ஆப்ஷன் ஏ கணியன் பூங்கொன்றனார், ஆப்ஷன் பி பாரதியார், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி கம்பர். இதற்கு சரியான விட ஆப்ஷன் சி ஔவையார் அப்படின்னு சொல்லி. அப்ப திரை அப்படின்னா என்னன்னா அலைன்னு அர்த்தமா, திரவியம் அப்படின்னா செல்வம். அப்ப அலைகளை உடைய கடலை தாண்டி சென்று செல்வத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை தாண்டியாச்சும் செல்வத்தை ஈட்டணும்னு யார் சொல்லியிருக்கா? ஔவையார் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஔவையார் எழுதியுள்ள கொன்றை வேந்தன் அப்படின்ற நூல்ல 39வது நீதியாக இந்த பாடல் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்றது அமைஞ்சிருக்கு. எந்த நூல்? கொன்றை வேந்தன் அப்படின்ற நூல்ல.
அடுத்து 13வது கேள்வி மைட் இஸ் ரைட் இதன் தமிழாக்கம். மைட் இஸ் ரைட் அப்படின்றதுக்கு தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கடமையே உரிமை, ஆப்ஷன் பி வல்லான் வகுத்ததே வாய்க்கால், ஆப்ஷன் சி வலிமையே சரியான வழி, ஆப்ஷன் டி ஒற்றுமையே வலிமை. மைட் இஸ் ரைட் அப்படின்றதுக்கு சரியானது ஆப்ஷன் பி வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்றது. அடுத்து 14வது கேள்வி அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாடு நொங்கு வைத்தல் நொச்சி அப்படின்றது. இதற்கு கவனமா பார்த்து அகர வரிசையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 15வது கேள்வி ஐதீகம் என்ற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஐதீகம் என்ற பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் ஏ சொத்து, ஆப்ஷன் பி விதி, ஆப்ஷன் சி ஜாதகம், ஆப்ஷன் டி உலக வழக்கு. அப்ப ஐதீகம் அப்படின்றது ஒரு பிறமொழி சொற்கள், அதுக்கு ஏத்தான தமிழ் சொல் என்னது? ஆப்ஷன் டி உலக வழக்கு அப்படின்றதுதான் கரெக்டான சொல். அப்ப ஐதீகம் அப்படின்னா என்ன? உலக வழக்கு. அடுத்து 16வது கேள்வி பிறமொழி சொற்களை களவாத தொடரை எடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்திருக்காங்கன்னா சினிமா தியேட்டர் அருகாமையில் உள்ளது. ஆப்ஷன் பி திருநெல்வேலி சமஸ்தானம் பெரியது. ஆப்ஷன் சி விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் வந்துள்ளனர். ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம். இதற்கு சரியான பிறமொழி சொற்கள் களவாத தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வானூர்தி ஒரு அறிவியல் ஆக்கம் அப்படின்றது. அப்ப பிறமொழி சொற்கள் மித்த இதுல எல்லாம் என்ன இருக்குன்னா சினிமா தியேட்டர் அப்படின்றது இருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல. சினிமா தியேட்டர்னா என்ன? திரையரங்கம். செகண்ட்ல திருநெல்வேலி சமஸ்தானம் இருக்கு, இது திருநெல்வேலி அரசுன்னு இருந்திருக்கணும். அடுத்து விழாவிற்கு முக்கியஸ்தர்கள் அப்படின்றது முக்கிய நபர்கள்னு வந்திருக்கணும். இதுதான் பிறமொழி சொற்கள். அப்ப சினிமா தியேட்டர்னா திரையரங்கம், சமஸ்தானம்னா அரசு, முக்கியஸ்தர்கள்னா முக்கிய நபர்கள்னு அர்த்தம். அடுத்து 17வது கேள்வி ஜி.யு. போப் தொகுத்த நூலின் பெயர் கேட்டிருக்காங்க. ஜி.யு. போப் தொகுத்த நூல்களின் பெயர். ஆப்ஷன் ஏ கலம்பகம், ஆப்ஷன் பி கதம்பமாலை, ஆப்ஷன் சி காவலூர் கலம்பகம், ஆப்ஷன் டி தமிழ் செய்யுள் கலம்பகம் கொடுத்திருக்காங்க. ஜி.யு. போப் தொகுத்த நூல் இவ்வளவு நாள் நம்ம மொழிபெயர்த்தது பார்த்தோம். திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காரு, நாலடியார மொழிபெயர்த்திருக்காரு, திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கான்னு பார்ப்போம். இப்ப தொகுத்த நூல் என்னன்னு பார்த்தோம். டி தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்றதா அவர் தொகுத்த நூல். அதை பதிப்பித்த நூல் பார்த்தோம், புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலையெல்லாம் பார்த்தோம். ஸோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்டே இருக்கு, நோட் பண்ணியும் வச்சுக்கோங்க. அடுத்து 18வது கேள்வி பூக்களின் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர். பூக்களின் சிறந்த பூ பருத்தி பூ என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ சோமசுந்தர பாரதியார், ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனா, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி தாராபாரதி. இதற்கு சரியான விடை பூக்களின் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனா. திருவிக்காதா பூக்களின் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. 19வது கேள்வி குயில் என்ற இதழை நடத்தியவர். ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி பாரதிதாசன். குயில் என்ற இதழை நடத்தியவர் யாரா? பாரதியாரா, பாரதிதாசனா, இல்ல சுரதாவா, வாணிதாசனா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன்தான் கரெக்டான இது. அடுத்து 20வது கேள்வி விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. காந்தியடிகளை இந்தியர் அனைவரும் அறிவர் அப்படின்றதுக்கு எந்த வினா கரெக்டா? இது விடை. அப்போ வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காந்தியடிகளை அறிந்தவர் யார்? ஆப்ஷன் பி யாரேனும் காந்தியடிகளை அறியாது இருப்பாரா? ஆப்ஷன் சி காந்தியடிகளை அறிபவர் யாரேனும் உள்ளேரா? ஆப்ஷன் டி இந்தியர் காந்தியடிகளை அறிவாரா? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி இந்தியர் காந்தியடிகளை அறிவாரோ. ஏன் அப்படின்னா காந்தியடிகளை இந்தியர் அனைவரும் அறிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 20 கேள்விகள் பார்த்தோம். 20 கேள்விகள் நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.